பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஒரு வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிற அனுபவம். இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறவராக நாம் அவரை அறிந்து கொள்கிறோம், அவரை அனுபவிக்கிறோம். அதற்குத்தான் இம்மானுவேல் என்று பேர். அப்போ இயேசு சதா காலங்களில் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எதுனா இயேசு தான். அப்போ அதை தான் யோவான் 3:16 பார்க்குறோம். தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு நம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்து இவ்வளவாய் இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ யார் இயேசுவை எப்படி தர்றார் ஒரு மனிதனுக்குன்னா, இயேசுவை ஒரு பெர்சனாகவே தர்றார். இப்போ இயேசு சொல்கிறார், இந்த பூமிக்கு இயேசு வந்த பொழுது நான் சொல்கிறார், யோவான் 16:7 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போ நமக்கு பதிலாக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் இப்போ இயேசு நமக்கு பதிலாக நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறார், நம்மை பாவத்தை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் செய்கிறார். இதைத்தான் நம்ம கொலைசேரில் வாசிக்கிறோம் 1:27. கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். இந்த பூமியில் இயேசு வந்தப்போ ஹி வாஸ் கன்ஃபைன்டு டு அ சிங்கிள் பாடி, ஒரு ஹியூமன் பாடியில் அவர் இருந்தார், காட் இன் ஹியூமன் ஃபார்ம் இல்லையா. இப்போ இயேசு என்ன பண்ண விரும்புகிறார், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் வாழ விரும்புகிறார், ஒவ்வொருவருக்குள்ளுமே அவர் இருந்து பிரகாசிக்க விரும்புகிறார். அது ஒரு மகிமையான வாழ்க்கை. அப்போ அந்த அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இனி நானல்ல, எல்லாம் இயேசுவே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த அனுபவத்தை தான் நம்ம தேடணும். நம்ம எல்லாம் நம்முடைய சுயத்தில் நம்ம சுயமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தை நம்ம ஜெயித்ததே அவருடைய கிருபையினால, இயேசு நமக்குள்ளே வந்ததுனால தான். அப்போ இயேசு நமக்குள்ளே பெருகணும், நாம் சிறுகணும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரைமரி எய்மாகவும் அதான் இருக்கணும். ஆமென். காட் பிளஸ்.